ரேஷியோ சாப்டரில் இதுவரை கேட்ட கேள்வியில் இது ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஏபியில் 10வது மற்றும் 14வது உறுப்பின் விகிதம் கொடுத்துருக்காங்களா, அதாவது 10th டேர்முக்கும் 14th டேர்முக்குமான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 10th டேர்ம் நம்ம எப்படி எழுதுவோங்க, ஏ ப்ளஸ் 10 மைனஸ் 1 இன்ட்டு டியா, அதாவது ஏ ப்ளஸ் 9d. இதுக்கும் 14th டேர்முக்கு என்ன வருங்க, ஏ ப்ளஸ் 14 மைனஸ் 1 இன்ட்டு டியா, அப்போது 13d ஈக்குவல் டு ரேஷியோ 8:11 கொடுத்துருக்காங்களா, அப்போது 8/11. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 11 லெஃப்ட் சைடில் போயிடுது அப்படின்னா 11a ப்ளஸ் 99d ஈக்குவல் டு 8a ப்ளஸ் 13 8 சார் 104d வருங்களா. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஏலாம் லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம், டிலாம் ரைட் சைடில். அப்போது 11a மைனஸ் 8a வெறுமனே 3a வருங்களா. 3a ஈக்குவல் டு 104d மைனஸ் 99d, அப்போ பேலன்ஸ் 5d வருங்களா. இப்போது நம்மளுக்கு ஏவோட மதிப்பு கிடச்சிருச்சு. ஏ ஈக்குவல் டு 5/3dங்க. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்ன கேட்குறாங்க, 6வது மற்றும் 16வது உறுப்போட ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ 6வது உறுப்புக்கு நம்ம என்ன எழுதுவோம், ஏ ப்ளஸ் 5dன்னு எழுதுவோங்களா. ஏ ப்ளஸ் 5dன்னு எழுதுவோம். இப்போ ஏக்கு பதிலாக நம்ம இங்கே வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோங்க. அப்போது ஏக்கு பதிலாக இங்கே இருக்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். 5/3d ப்ளஸ் 5dங்களா. ஏன்னா ஏ ப்ளஸ் 5d, ஏக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே 16வது உறுப்புக்கான ரேஷியோ எழுதுறோம். அதுலேயும் ஏக்கு பதிலாக 5/3d ப்ளஸ் 15dன்னு எழுதுவோங்களா. ஏன்னா 16வது உறுப்புக்கு 16 மைனஸ் 1 இன்ட்டு டி. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணுறதுக்காக 3ஆல் கிராஸில் மல்டிப்ளை பண்ணுவோங்களா. இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருங்க, 5d ப்ளஸ் 15d, அப்போது 20d டிவைடட் பை 3 அப்படியே இருக்குங்களா. ஜஸ்ட்டு இப்போது இதையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 5d ப்ளஸ் 45d, அப்போது 50d டிவைடட் பை 3ன்னு இருக்குங்களா. அவ்வளோதான், நம்மளுக்கு ரேஷியோ கிடச்சிருச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருங்க, 2:5ன்னு வருங்களா. நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துருச்சு 2:5. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஆனால் இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட வந்து 2 நிமிஷம் 50 செகண்ட் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸாமில் இப்படி சால்வ் பண்ண முடியாதுல்ல. இப்போது இந்த மெத்தடை வந்து நம்ம எக்ஸாமில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது இதை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். எப்படி கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 10வது மற்றும் 14வது உறுப்போட விகிதம் கொடுத்துருக்காங்களா. அப்போது இந்த 10வது உறுப்பு தான் 8 அப்படின்னா 14வது உறுப்பு என்ன வருங்க, 11ன்னு வருங்களா. இப்போ நமக்கு டேர்மில் எவ்வளோ கேப்புன்னு பார்க்குறோம், அதாவது உறுப்பில் எவ்வளோ கேப்பு அப்படின்னு பார்க்குறோம். 10க்கும் 14க்கும் உள்ள கேப் எவ்வளோ வருதுங்க, 4 யூனிட் வருது, 4 டேர்ம் வருதுங்களா. 4 டேர்ம், அதாவது 4 உறுப்பு. இந்த 4 உறுப்போட கேப்பு தான் எவ்வளோனா, யூனிட்டில் எவ்வளோ கேப்பு ரேஷியோவில் அப்படி பார்க்குறப்போ 8க்கும் 11க்கும் இருக்கிற கேப்பு 3 யூனிட்டுங்களா. ஓகே, இது நம்ம தனியாக எழுதி வச்சுக்கிறோம். நம்ம இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை தனியாக எழுதிக்கிட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, 10வது டேர்முக்கும் 14வது டேர்முக்கும் உள்ள ரேஷியோ தான் அவங்க கொடுத்துருக்காங்க 8:11 அப்படின்னு. என்ன கேட்குறாங்கன்னா, 6வது உறுப்புக்கும் 16வது உறுப்புக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 10வது உறுப்புலேருந்து 6வது உறுப்பு, அதாவது இங்கே 4 உறுப்பு கம்மியாக இருக்குங்களா, அதாவது 4 டேர்ம் கம்மியாக இருக்குங்களா. அப்போ 4 டேர்ம் கம்மியானா அந்த 4 டேர்முக்கு உள்ள மதிப்பும் கம்மியாகணும் தானே. இப்போ இங்கே 4 டேர்ம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த 4 டேர்முக்கு எவ்வளோ மதிப்பு, 3 யூனிட்டுங்களா. அப்போது அந்த 3 யூனிட்டும் கம்மியாகணும்ல. இப்போது ரைட் சைடில் பார்க்குறப்போ 8லேருந்து 3 யூனிட் கம்மியாகிடுச்சுன்னா என்ன கிடைக்குங்க, 5ன்னு கிடைக்குங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்துடுச்சு. அடுத்தது பார்க்குறோம். இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 14வது டேர்ம் உறுப்பு கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, 16வது உறுப்பு. அப்போ எவ்வளோ கேட்குறாங்க, 2 உறுப்பு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்குங்களா, +2 2 உறுப்பு.
நம்மளுக்கு தெரியும் 4 உறுப்புக்கான வேல்யூ 3ன்னு தெரியும். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்க, 2 உறுப்புக்குன்னு கேட்குறாங்களா? அப்போது 2 உறுப்புக்கு என்ன வருங்க, 3ல் பாதி 1.5 கிலோ வருங்களா 2 உறுப்புக்கு. அப்போ இங்கே 2 உறுப்பு ஆட் ஆச்சுன்னா 2 உறுப்புக்கான மதிப்பும் ஆட் ஆகணும்ல. மதிப்பு வந்து என்னங்க 1.5. இப்போ 1.5 ஆட் ஆனால் 11ல் 1.5 ஆட் ஆனால் என்ன வருங்க 12.5ன்னு வருங்களா. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் கட் பண்ணுறதுக்காக நம்ம 2 சைடும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 50:125ன்னு வருங்களா. இது 25ஆல் கட் பண்ணால் என்ன வருங்க 225 சார். இந்த ரைட் சைடில் 525 சாருங்களா. ஓகேங்களா. இப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு 2:5 அப்படின்னு வந்துருச்சுங்களா. ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி சம் கீழே இருக்குங்க. அதுக்கான ஆன்சர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.